அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை குறிப்பிட்ட நபரை நமக்கு வசியமாவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான வசிய எந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட நபர் அப்படின்னாக்கா நீங்கள் விரும்பும் நபர். குறிப்பிட்ட நபர் அப்படின்னாக்கா உங்களுடைய மனைவியாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவனாக கூட இருக்கலாம். நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் ஆசைப்படும் நபர், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர் உங்களை விட்டு பிரிந்தாலோ, உங்களை வெறுத்து ஒதுக்கினாலோ, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலோ இந்த வசிய முறையை கையாளுங்க போதும். ஒரு முறை பண்ணாலே போதும். வெற்றியை உறுதியாக தரக்கூடியது, அற்புதமான பலனை தரக்கூடிய இந்த எளிமையான வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பிரச்சனைகள் எல்லோருடைய வாழ்க்கையும் வருவது சகஜம்தான். சில பேருக்கு பிரச்சனைகள் வரும், விரும்பும் நபரோட சண்டை சச்சரவுகள் வரும், அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துருவாங்க, பிரச்சனைகள் இருக்காது. சில பேருக்கு நிரந்தர தீர்வே கிடைக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, பிரிந்து போகிறது, மீண்டும் ஒன்றாக சேர்றது, மீண்டும் பிரிந்து போகிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமாகவே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாலும், என்ன கெஞ்சினாலும் கேரே பண்ணாமல், கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணாமல், டோட்டலாக அவாய்ட் பண்ணி இவங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை எளிதாக வசியம் செய்ய இந்த வசியமுறையை கையிலங்க வெற்றி உறுதியாக கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனடி பலன் தரக்கூடியது. எல்லாவற்றிற்கும் மேலே என்னுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பலர் எங்களிடம் வசிய முறைகளை வாங்கி வெற்றி கண்டு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அதாவது பிரச்சனை, பர்சனல் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் மூலமாக எங்களை அணுகுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தருவோம். பொருட்கள் உங்களை தேடி ஓடி வரும். அதை பயன்படுத்தி நிரந்தர தீர்வு நீங்கள் காணலாம், பயனடையலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். வார நாட்களில் எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க. முடியாதவங்க இரவு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல. தனிமையான இடத்துல உட்காந்து நிம்மதியாக பண்ணுங்க. ரகசியமாக பண்ணி முடிச்சிடுங்க. 30 வினாடிகள் வேலை தான். ஒரு நீளமான பாக்ஸ் பண்ண ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத, பயன்படுத்தாத பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. குறுக்காலில் 3 கோடுகள் போட்டு 786 போடுங்க. நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க. ஒருவேளை கரெக்ஷன் ஏதாவது ஆச்சுனாக்கா வேறு பேப்பரில் நீங்கள் மறுபடியும் வரைய வேண்டியிருக்கும். அதே பேப்பரில் கண்டினியூ பண்ணாதீங்க, பலன் தராது. முதல்ல இங்கே 2 போடுங்க, இங்கே 9, இங்கே 5, இங்கே 7, மேலேருந்து கீழே ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே 4, 4, 4, 4. இங்கே 1, 5, 4, 7. இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை இங்கே போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுகிறவங்க ஹவ்வா அப்படி போடுங்க, HAWWA. உங்கள் பேர் கீழே போடுங்க. எப்போவுமே வசியமுறை இயந்திரங்களில் நம்ம அதிகபட்சமாக உங்கள் பேர் இந்த இடத்துல வரும், நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் இந்த இடத்துல வரும். உங்கள் பேர் ரைட் ஹேண்ட் சைட் கீழே, விரும்பும் நபருடைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே வரும். இந்த வாட்டி அப்படி கிடையாது. எந்திரத்துக்கு கீழே முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் நீல வாக்கில் எழுதிட்டு, ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு, அதுக்கு கீழே உங்கள் பெயர்
நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் இது எரிச்சிருங்க. வெளியே பண்ணுறவங்க ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பலை அப்படியே போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க்குள்ளே போய் ஜாக்கிரதையாக இந்த பேப்பரை எரித்து பாதுகாப்பான முறையில் எரித்து இதை சாம்பலை கிச்சன் சிங்க்குள்ளே தள்ளி தண்ணி ஊற்றிருங்க. போதும். தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணலாம், அதிகபட்சமாக 7 நாட்கள் பண்ணலாம். முதல் நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முழுமையான ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம். தேவைப்பட்டால் நான் சொல்கிற மாதிரி 3 நாள் பண்ணலாம் அல்லது 5 நாள் பண்ணலாம். அந்தந்த எந்திரங்களை அந்தந்த நாளில் தான் வரையணும். முதல்ல வரைஞ்சி வச்சுக்காதீங்க, பலன் தராது. நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான வசிய முறைகள், அதை பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.